அகாடமி டியூட்டோரியல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.10 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க என்னங்க அப்படின்னா புல்லட் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க 0.040 kgன்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 1 km/s. நீங்க நல்லா பார்க்கணும், ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் செகண்ட் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பால் கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கேஜியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தோம்னா 1 m/s கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ அதே மாதிரி ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க 1 × 10⁻⁹ kgன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய ட்ரிஃப்டிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 2.2 m/s. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு டி ப்ராக்லி வேவ் லென்த் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா சொல்யூஷன் போய்க்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் எழுத வேண்டாம். சரிங்களா? ஸோ நமக்கு டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை மொமெண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொமெண்டம்ங்கிறது m × v, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்றது தான் நம்மளுடைய சாய்ஸ். ஸோ சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்டா யூஸ் பண்ண போற ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0.401 km கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏ பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 km/s. ஸோ அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 × 10⁻³ m/s மாத்திக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து மாஸ் கொடுத்துருக்காங்க 0.040 kgன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹெச் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், அது நமக்கே தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mvன்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸோ 6.63 × 10⁻⁻34 டிவைடட் பை மாஸ் வேல்யூ 0.040, வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 × 10⁻3. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இது வந்து 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும் 6.63 × 10⁻⁻34 டிவைடட் பை 4ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த 10⁻⁻34 நான் அப்படியே வச்சுக்கிறேன், பவர்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அதனால் நான் இது ரீமாடிஃபை எல்லாம் எதுவும் பண்ணலை. 6.63க்கும் லாக் 4க்கும் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் 66ல் 3 பார்க்கணும். 66ல் 3 பார்த்தோம் அப்படின்னா 8215 கிடைக்கும். அடுத்து 4 பார்க்குறோம், ஒரே டிஜிட்டு. இப்போ 40ல் 0 பார்க்கணும், பார்த்தோம் அப்படின்னா 6021ன்னு வரும். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவிஷன் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ 4 பார் 1 வாங்கணும், 9 1 சாரிங்க 2. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்டி லாக் கண்டுபிடிக்க போகிறேன் 0.2194ல். அப்போ 0.21ல் 9th வேல்யூ பார்க்கணும். சரிங்களா? ப்ளஸ் மீன் டிஃபரன்ஸ் வந்து 4 பார்க்கணும். இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1656 கிடைக்குது. மீன் டிஃபரன்ஸ் வந்து 2, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1658 அப்படின்றது ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? அப்போ லாம்டா ஆஃப் புல்லட் என்ன கிடைக்குது அப்படின்னா 1.658ன்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி அங்கே பவர் வந்து 10⁻⁻34 விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ யூனிட் வந்து மீட்டர். ஸோ இதுதாங்க சொல்யூஷன். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி சாய்ஸ் போறேன். பி சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பால் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பால் இஸ் ஈக்குவல் டு h/m × b. ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.060 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெலாசிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 m/s கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். முன்னாடி என்ன பண்ணமோ அதே மெத்தட்ல. ஸோ h வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6.63 × 10⁻⁻34 டிவைடட் பை மாஸ் 0.060 × 1. ஸோ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து பவர் வந்து மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ 1 டைம் 2 டைம் நான் ஷிஃப்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ 2 டைம் ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போறோம், நல்லா மைனஸ் போடணும். டிவைட் பை 6 × 10⁻⁻2. இந்த -2 மேலே கொண்டு வந்தோம்னா +2 மாறிடுவோம். அப்போ என்ன வரும் -32ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ சிம்பிள் 6.63 டிவைட் பை 6 × 10⁻⁻32ன்னு இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு லாக் எல்லாம் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். 1 1
3 வராது. அப்போ 3 13 மாறிடும். அப்போ 5. நான் டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடுறேன். சரிங்களா? ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இப்போ 1.105 இன்டூ 10⁻−32 மீட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு புல்லட்டுடைய டி பிராக்லி வேவ் லென்த்துங்க. இப்போ தேர்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டுன்னு பார்க்கும்போது பார்ட்டிக்கல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பார்ட்டிக்கல்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா h/mv. ஸோ ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கு எழுதுறது தான் நமக்கு பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? இப்போ ஹெச் வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா 6.63 இன்டூ 10⁻−34. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1 இன்டூ 10⁻−9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க 2.2 மீட்டர் பர் செகண்ட்னு. இந்த -9 என்ன பண்ண போகிறேன், மேலே கொண்டு போகிறேன். அப்போ +9 ஆயிரும். அப்போ -34 + 9 வந்துடும். சரிங்களா? அப்போ 25 வரும். -25. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6.63 / 2.2 இன்டூ 10⁻−25. ஸோ இதுக்கு நான் 10⁻−25 லாகெல்லாம் பண்ணலை, நான் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் 6.63க்கும் லாக் 2.2க்கும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 6.63 நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0. சரிங்களா? ஸோ 8215. இப்போ 2.2 பார்க்க முடியாது, ஆனால் 22ல் 0 பார்க்குறேன். ஸோ ஒரு டிஜிட் இருக்குது, இப்போ 0. இப்போ 22ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 3424 வருது. சப்ட்ராக்ட் பண்ணுறேன் 1, பேலன்ஸ் 1 பாரோ வாங்குறேன். 11ல் 2 போச்சுன்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 1 கிடைக்கும். மறுபடியும் ஒரு பாரோ வாங்குறேன். அப்போ 1, அப்போ இப்போ 11 ஆயிரும். 11ல் 4 போச்சுன்னா 7, அப்போ 7 இருக்கும். 7ல் 3 போச்சுன்னா 4. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஆன்டி லாக் ஆஃப் 0.4791 இன்டூ 10⁻−25. இப்போ நான் 0.47ல் 9th வேல்யூ பார்க்கணும், ப்ளஸ் மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்படி நான் 9th வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 3013 கிடைக்குது. மீன் டிஃப்ரென்ஸ் 1 கிடைக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 3.014 இன்டூ 10⁻0 இன்டூ 10⁻−35. அப்போ டி பிராக்லி வேவ் லென்த் பார்ட்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா 3.014 இன்டூ 10⁻−25 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். இது வந்து ஈஸி கொஸ்டின், டைரக்ட் சப்ஸ்டியூஷன். சரிங்களா? இவ்வளோதான் சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.